ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், கியோரா அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து. இன்றைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ அண்ட் ஆன் அ வெரி ஸ்பெஷல் டே, குட்டிமாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. அன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான், நியூசிலாண்ட்லேருந்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு டிப்பிக்கல் டே இன் மை லைஃப்பையும் தாண்டி இன்னும் நிறையா எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் எல்லாமுமே இந்த வீடியோவில் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இதுலேருந்து நிறைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் தமிழ் கப்பல் இன் நியூசிலாந்து அப்படிங்கிற ப்ரொஃபைல் நேம்லேயே ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங். இன்றைக்கி செப்டம்பர் 1, 2024 சுக்ரித்தி குட்டியோட வெரி ஃபர்ஸ்ட் பர்த்டே. மார்னிங் ஒரு 5:30க்கெலாம் எழுந்தாச்சு. நைட் தூங்குறப்ப 1 மணி ஆயிடுச்சு. பட் சரியான தூக்கமே வரல, ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது இன்றைக்கி அப்படின்ட்டு. ஸோ மார்னிங் வந்து ஃபஸ்ட்டு எழுந்து நிறைய வேலைகள் வந்து ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சொல்லி என்னெல்லாம் ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் இப்போ காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இட்லிக்கு நேற்று மார்னிங்கே மாவு அரைச்சி வச்சுட்டேன். ஆனால் அது அவனில் வச்சும் பொங்கவே இல்லை. அதனால் இப்போ திருப்பியும் அதை இது பண்ணி பொங்க வச்சுருக்கேன். ஹோப்ஃபுல்லி அது ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி பொங்கிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பணியாரம் வந்து ஒரு ஐட்டம் லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குட்டிமாவோட பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணியாச்சு. கிச்சன் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும், பாத்திரம் தேய்க்கணும். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னா காஃபி டீ குடிக்கலைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் என் ஹஸ்பண்டுக்கு காஃபி, எனக்கு வந்து டீ குடிச்சிட்டு நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம். நைட்டு ஒட்டின பலூன்ஸ்லாம் கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கீழே ஒட்டணும். பட் மார்னிங் எழுந்திரிச்சு வரப்போவே இந்த வாலை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குட்டிமாவோட ஸ்கேனில் இது வந்து அவங்களோட 3rd month ஸ்கேனு. அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கிறதுல 3rd month ஸ்கேன். இது வந்து அவங்க பிறந்த அன்றைக்கி எடுத்தது, 1 செப்டம்பர் 2023 எடுத்தது. இது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் மெமரபிள் பிக்சர்ஸ் வந்து இந்த வாலில் இருக்குது. அது கூடவே வந்து அழகாக அப்படி ஒரு 2 டெக்கரேஷனும் பண்ணி வச்சாச்சு. இன்னும் நிறையா வேலைகள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த சோஃபா வந்து ஆக்சுவலாக இங்கே இருக்கும், அதை வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ தட் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் வந்து சூப்பராக செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் வெளியில் பார்த்திங்கன்னா நேற்றுலாம் சரியான மழை, பிச்சு எடுத்துருது மழை. அதனால தான் நாங்கள் வந்து பேக்யார்டில் வைக்கல ஃபங்க்ஷனை. சரி எதுக்கு ரிஸ்க்கு, நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் மழை இருக்காதுன்னு நம்புகிறோம். பட் ஸ்டில் வெதரை நம்ப முடியாது ஆக்லாண்டில். அதனால நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சாச்சு. ஸோ மார்னிங் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. டைம் பார்த்திங்கன்னா காலையில் 7:15 ஆகுது. ஸோ டீ குடிச்சிட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கேக் கட் பண்ணுறதுக்கு டேபிள் ரெடி பண்ணுறோம். இது வந்து எங்களோட ஒர்க் டேபிள் தான். நாங்கள் இந்த டேபிளில் வச்சு தான் ஒர்க்லாம் பண்ணுவோம். இந்த டேபிளில் இங்கே கீழே கொண்டு வந்து வச்சாச்சு. இதுக்கு வந்து மேலே ஒரு கிளாத் போட போகிறோம். இந்த டேபிள் கவர் வந்து கேமார்ட்டில் தான் வாங்கினோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதே இடத்துல தான் வாங்கினோம். ஸோ இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $4 தான். இது மாதிரி நிறையா தீமேட்டிக்கான கவர்ஸ் எல்லாமே கிடைக்கிது. ஒரே மாதிரி கவர்ஸு, கப்ஸு, பிளேட்ஸு இந்த மாதிரிலாமும் கிடைக்கிது. ஸோ இதை வந்து இந்த டேபிளில் போட்டு கவர் பண்ணியாச்சு. குட்டிமா எழுந்தாச்சு. குட் மார்னிங் குட்டி சந்து. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday dear Chukkitu. Happy birthday to you. May God bless you dear. May God bless you dear. May God bless you dear Chukkitu. Happy birthday to you. கிளாப் கிளாப் கிளாப். நின்று பண்ண முடியாது. சுக்கிட்டு இன்னைக்கு என்னது? ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஹாப்பி பர்த்டே.
சிக்கிட்டுக்கு அம்மா அப்பா முத்தா. சூப்பர். சிக்கிட்டு we love you. We love you. அம்மாடியோ தூக்கம் வந்துச்சு. மச்சி காப்பாத்திக்கோ சொல்லலாமா? எப்படி சொல்லணும் மச்சி? காப்பாத்திக்கோங்க, எல்லாரையும் காப்பாத்திக்கோங்க. நீ எப்படி சொல்லுவ? வெரி குட். உம்மச்சி காப்பாத்திக்கோங்க, எப்போவுமே எல்லாரையும் நல்லா காப்பாத்திக்கோங்க. உம்மச்சி எங்கக்கடா? குட், வெரி குட். பொக்கிஷம், குட்டி பொக்கிஷம். இன்னைக்கு என்ன தெரியுமா உனக்கு? ஹாப்பி பர்த்டே. எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, வெரி வெரி ஃபர்ஸ்ட் பர்த்டே. போன வருஷம் இந்த நாள் தான் நீ பிறந்த. அம்மா பொப்பிலேருந்து நீ வெளியில் வந்த. ஆமாம், சாயந்தரம் பிறந்த நீ. 7 o'clock பிறந்த. 7 o'clock 2 minutes பிறந்த. அங்கக்கா அம்மாச்சி அப்படிதான் சொல்லணும். உம்மச்சி காப்பாத்திக்கோங்க. குட் ஜாப். எப்போவுமே உம்மச்சி வந்து எல்லாரையும் காப்பாற்றிக்கோங்க அப்படி சொல்லணும். எல்லாரும் நல்லா மம்மம் சாப்பிடணும், எல்லாரும் நல்லா படிக்கணும், எல்லாருக்கும் வேணுங்கிற அளவுக்கு காசு இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் சொல்லி காப்பாற்றிக்கோங்க சொல்லி. ஓகே? எப்போவுமே நமக்கு மட்டும் ப்ரே பண்ணிக்க கூடாது, எல்லாருக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கணும். வெரி குட். அப்படி தான் ப்ரே பண்ணிக்கணும். குட்டிமா ப்ரே பண்ணால் உம்மச்சி கண்டிப்பாக கேட்பா. ஏன்னா குட்டிமா இஸ் ஈக்குவல் டு உம்மச்சி தான். சரி, இன்னைக்கு நம்ம ஜொஜோ குளிக்கலாமா? என்ன தேய்ச்சி குளிக்கலாமா? தலைக்கு என்ன தேய்ச்சா? தலைக்கு குளிக்கலாமா? குளிச்சுட்டு அம்மா உனக்கு தலையெல்லாம் வாரி கிளிப்லாம் போட்டு விடுறேன். புது ட்ரெஸ் போட்டுக்கலாம். நிறைய இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் வருவாளே குட்டிமாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ல போறாளே. ஆமா, எல்லாரும் வர போறா இன்னைக்கு. ஜாலி. அண்ணா அக்கா எல்லாரும் வர போறாடா தங்கம். ஸோ குட்டிமாக்கு வந்து ப்ரஷ்லாம் பண்ணி இப்போ மாடியிலேருந்து கீழே வராங்க. இந்த ஃபோட்டோ வால் நாங்கள் பேஸ்ட் பண்ணது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நேற்று நைட் நாங்கள் பேஸ்ட் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி தூங்கிட்டாங்க. அதனால் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோட்டோ வாலை பார்க்க போகிறாங்க. அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. சரி, அதெல்லாம் ஒரு ரொம்ப முக்கியமான மொமெண்ட் லைஃப்பில் அப்படிங்கிறதுனால நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த ஃபோட்டோ வால்க்கு வந்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுக்கி, இங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்கோம் பாரு. ஆறுது சுக்கி, ஆறுமா அதெல்லாம்? அச்சா, ஃப்ளைங் கீஸ் கொடுக்கணுமா? யார் இதெல்லாம்? நமக்கு தங்கம். யாருமா அது? சுக்ரித்தி பாப்பா. ஆமாம். சூப்பர். உனக்கு பிடிச்சிருக்கா தங்கம்? பிடிச்சிருக்கா? இங்கே பாரு சுக்கி, நீ பிறந்தப்ப எடுத்த ஃபோட்டோ, பிறந்த அன்னைக்கு எடுத்தது இது. அண்ணாக்கா அப்படியே திரும்பி பாரு. இங்க பாரு. எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஆமாம், எல்லாருக்கும் குட் மார்னிங். அண்ணாக்கா சூப்பர்.
இப்போ வந்து நான் வாசல்ல கோலம் போட வந்துட்டேன். எனக்கு வந்து கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. குட்டிம்மாவோட வெரி ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ நம்ம வந்து சின்னதாவது ஒரு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். பட் இன்னும் கொஞ்சம் பெருசாவே போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெரிய கோலமா போட்டுட்ருக்கேன். இதுக்கு பேர் வந்து மணக்கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது விசேஷங்கள் வந்து நடக்கிறப்போ, அதே மாரி செவ்வாய், வெள்ளிக்கிழமைலாம் வந்து இந்த மாரி கோலங்கள் போடுறது வந்து வழக்கம். அதனால இன்னைக்கு நான் வந்து குட்டிம்மாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படிங்கிறதுனால மணக்கோலம் தான் போடுறேன். ஸோ இத போட்டுட்டு செம்மண்ணும் வந்து இட்டுட்டு நம்ம வந்து இந்த கோலத்த கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்ருக்கேன். நியூசிலாண்ட்லயும் வந்து கோலம் போடுற கேஸு எனக்கு தெரிஞ்சு நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதில ஒன் ஆஃப் த கேஸு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாரி கோலம் போடுறது அப்படிங்கிறதுனால, நான் வந்து இத ரொம்ப ஒரு ரிச்சுவலாவும் ஃபாலோ பண்ணுவேன். அட் த சேம் டைம் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால ஃபாலோ பண்ணுவேன். குட்டிப்பாவும் நான் கோலம் போடுறத வந்து வாசல்ல உட்காந்து பார்த்துன்னு இருக்காங்க. ரொம்ப வெளியில விட முடியல. ஏன்னா, கொஞ்சம் கோல்டா இருக்கு அப்படிங்கிறதுனால, ரொம்ப நேரம் அவங்கள வெளியில விட முடியாது. பட் கொஞ்ச நேரம் ஓகே. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா லேயர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு நல்லா ஒரு பிளாங்கெட் வச்சு அவங்கள போர்வை மாரி போத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து கூட்டிட்டு வரோம். ஸோ கோலம் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி சுட சுட ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 4 இட்லி உள்ளே வச்சுருக்கேன். ஸ்ரீ வந்து ஒரு 6 இட்லி சாப்பிடுவார். அதனால் நான் ஒரு 6, ஏன்னா இதுதான் மோஸ்ட்லி லன்ச் வரைக்குமே இருக்கும். அதனால் இட்லியும் மிளகா பொடி ஏற்கனவே அரைச்சாச்சு முன்னாடியே. ஸோ அதுவும் இட்லியும் தான் சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ வந்து குட்டிமாக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். மக்கானா பவுடர் நான் எப்போவுமே கையில் வச்சுருப்பேன். இந்த மாதிரி நமக்கு நிறையா வேலை இருக்குது, குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். பட் அட் த சேம் டைம் நல்லா நியூட்ரிஷியஸாகவும் வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி மக்கானா பவுடரை வந்து நான் பாரிட்ஜ் மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து இந்த மக்கானா பவுடர் பாரிட்ஜோட நான் இங்கே வந்து ஒரு வாழைப்பழத்தை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபோர்க்கில் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அதோட மிக்ஸ் பண்ணி நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அவங்களுக்கு வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் நல்லா இது நியூட்ரிஷியஸ். இது வந்து ஆக்சுவலாக ஃப்ளைட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். வீட்டில் இருக்கிறதுனால நான் இதை வந்து இந்த மாதிரி சூடு பண்ணுறேன். பட் நீங்கள் அதை நார்மலாக ஒரு ஹாட் வாட்டரில் வெறும்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். அது இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். மக்கானாவை நல்லா கொஞ்சம் நெய் விட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி சலிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட் ஆப்ஷன் குழந்தைங்களுக்கு. இங்கே வந்து நான் பணியாரம்க்கு வந்து மாவு ரெடி பண்ணிட்டேன். மாவில் இட்லி மாவில் வந்து கொஞ்சமாக ரவை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து நான் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, இஞ்சி, அப்புறம் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா இதில் வதக்கிட்டு இதில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நல்லா ஊறும். அதுக்கப்புறமா நம்ம பணியாரம் போட்டுக்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 60 பணியாரம் போடணும். அதனால தான் நான் இவ்வளோ மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கோ அந்த மாதிரிலாம் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வெங்காயம் ஆல்ரெடி வதக்கினனால பிரச்சனை இல்லை. நான் வந்து அடுத்து குட்டிமாவை குளிக்க வைக்க போகிறேன். இன்றைக்கி அவங்களுக்கு தலை குளிக்கணும். குளிச்சுட்டு அப்புறமா நான் வந்து மிச்ச வேலைகள்லாம் பார்க்கணும். ஸோ ஃபுல்லான போயிட்டுருக்கு இன்றைக்கி. சுக்கி ஜோஜோ குளிக்கலாமா? ஜோஜோ குளிக்கலாமா? குளிக்கலாமா? பாத் டப்பில் ஆட்டம் போடலாமா? ஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே அவங்க வந்து நாங்கள் கேட்ரிங் கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வாங்குறதுக்கும் இந்த HAPPY ஹாப்பியில் வந்து இந்த உடஞ்சிச்சுன்னு சொன்னேன்ல, அதையும் போய் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் வந்து வீட்டில் மற்ற எல்லா வேலைகளுமே ஃபினிஷ் பண்ணிட்டு குட்டிமாவையும் வந்து குளிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் வந்து கிளம்பிட்டுருக்கேன். குட்டிமாவுக்கு வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பாத் டப் இருக்குது. அதில் வந்து உட்கார வச்சு நாங்கள் குளிப்பாட்டி விட்ருவோம். அதே மாதிரி வீட்டு வாசல், அதாவது மெயின் டோர்லேயுமே வந்து இந்த மாதிரி அழகாக ஒரு டோர் டெக்கரேஷன் வந்து கிடைக்கிது. கேமார்ட்லேயும் இருக்குது, லுக் ஷார்ப்லேயும் இருக்குது. ஸோ கேமார்ட்டில் தான் இது வாங்கினோம். இது எங்களோட தீம், அதாவது ஃப்ளவர்ஸ், கலர்ஸ் அதுக்கு மேட்சிங்காக இருக்கிறனால இந்த மாதிரி வாங்கி ஸ்ப்ளிட் பண்ணி நாங்கள் அழகாக ஒட்டி ரெடி பண்ணியாச்சு.
இதுக்கு நடுவுல குட்டிமாவையும் குளிப்பாட்டி விட்டாச்சு. ஸ்ரீயும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து பணியாரம் வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆல்ரெடி 2 பேட்ச் நான் வந்து பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலா கருகல. பட் அது இந்த மாரி ப்ரவுன் கலர்ல தான் வருது. மேபி ரவா ஆட் பண்றனாலயா எதனாலன்னு தெரியல. பட் அது வந்து கருகாம தான் இருந்தது. குட்டிமாக்கும் வந்து லஞ்சுக்கு வந்து பொங்கலும், வெஜிடபிள்ஸும் வந்து வேக போட்டாச்சு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கின்னு வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கியாச்சு. வடா பாவ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சமோசா இருக்கு. இதெல்லாம் வந்து ரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்ல வாங்கினோம். அங்க வந்து இந்த ஜிலேபியும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்க ஆக்லாண்ட்ல இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது வந்து நான் வீட்ல பண்ண பணியாரம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி. அதில வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்து டிஷ்யூஸு, அப்புறம் ஸ்பூன்ஸு, கப்ஸ், பிளேட்ஸ் இது எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேக்கும் வரும். ஸோ வந்து ஃபுல்லா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே நாங்க ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோல வந்து குட்டிமாவோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படியெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ தொடர்ந்து எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.